75 லட்சம் மதிப்பில் நவீன வசதிகளுடன் ஒளிரும் தெப்பக்குளம். தூத்துக்குடி மாநகராட்சி கட்டுப்பாட்டில் தெப்ப திருவிழா நடைபெறும். தெப்பக்குளம் நவீன வசதிகளுடன் சீரமைக்க வேண்டும் என்று பல்வேறு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு கோரிக்கை வைத்தனர். அப்பொழுது பொதுமக்களிடம் நவீன வசதிகளுடன் தெப்பக்குளம் சீரமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் தற்போது தெப்பக்குளம் பல்வேறு வசதிகளுடன் சீரமைக்கப்பட்டு வருகிறது. தெப்பக்குளம் 15 அடி ஆழம் உள்ளது. அந்த திட்டத்தில் தெப்பத்தில் இருந்த மழைநீர் சுகாதாரமற்ற நீராக மாறியதால் தெப்பத்தில் உள்ள நீர் முழுவதையும் வெளியேற்ற மாநகராட்சி மேயர் ஜெகன் முடிவு செய்து அதற்கான பணிகள் சனிக்கிழமை ஆரம்பமானது. இதுவரை சுமார் 8 அடி ஆழத்திற்கு தெப்பத்தில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு தொடர்ந்து நீர் வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார். இந்த பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளை உத்தரவிட்டார். இது பற்றி மேயர் ஜெகன் கூறுகையில், சுமார் 20 வருடங்களாக தெப்பக்குளம் சீரமைக்கப்படாமல் பராமரிப்பின்றி இருந்தது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது முழு அளவில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய வசதிகள் அமைக்கப்பட உள்ளது. தெப்பத்தில் உள்ள நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு புதியதாக நீர் தெப்பத்தில் ஏற்றம் செய்யப்படும். தெப்பம் முழுவதும் கிரானைட் கல் பதிக்கப்படுகிறது. தெப்பத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கிரில் சில அடி உயரம் உயர்த்தப்பட உள்ளது. சிறு குழந்தைகள் பொழுதுபோக்கும் வகையில், சிறுவர்கள் பயன்படுத்தும் வகையில் சறுக்குகள் மற்றும் ஊஞ்சல் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் பொதுமக்கள் அமர்வதற்கு கிரானைட் கல் அமைக்கப்பட்டு அமரும் வசதி செய்யப்பட உள்ளது. மேலும் இயற்கையான முறையில் தமிழகத்தில் எங்கும் அமைக்கப்படாத வகையில் நீர்வீழ்ச்சி அமைக்கப்பட உள்ளது. மேலும் தெப்பம் முழுவதும் இரவை பாதுகாக்கும் வகையில் மின் விளக்குகள் அமைக்கப்பட உள்ளது. அதுபோல அந்த பகுதி முழுவதும் மின் விளக்குகள் புதியதாக அமைக்கப்பட உள்ளது என்று மேயர் ஜெகன் கூறினார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பல்வேறு வசதிகளுடன் கூடிய தெப்பக்குளம் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பணிகள் அனைத்தும் முழுவதும் முடிவடைந்து மக்களின் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது தூத்துக்குடி மாநகரில் மீண்டும் ஒரு மகுடம் சூட்டும் இடமாக தெப்பக்குளம் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆய்வின் போது முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் திமுக வட்ட செயலாளருமான ரவீந்திரன், சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார், திமுக பிரதிநிதி பிரபாகர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர்.